பேர் வந்து மாதேஸ்வரன். ஆரம்பத்துல வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த தொழில். எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த தொழில் தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். தொழிலை தொடர்ந்து பண்றதுக்கான காரணம் நமக்கு அப்புறம் வேற தொழில் வேற எதுவும் செய்ய முடியாதுங்க. முடிகிற அளவுக்கு பாடுபட்டு சாப்பிடுவோமே. 40 ஆண்டுகளாக துணி இஸ்திரி செய்து கொடுக்கும் பணியை அர்ப்பணிப்புடன் செய்து வரும் 65 வயது முதியவர் உடலில் தெம்பு இருக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்கிறார் இந்த சாமானியன். தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வரும் சூழலில் துணிகளை துவைத்து அயன் செய்து கொடுத்துவிடும் அளவுக்கு இயந்திரங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் தெருவோர கடைகளில் இஸ்திரி செய்யும் பழைய கால நபர்களையே இன்றளவும் நம்பி தங்களது துணிகளை கொடுப்போர் உள்ளனர். அந்த வகையில் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளாக இஸ்திரி செய்யும் தொழிலை தனது மனைவியுடன் இணைந்து செய்து வருகிறார் முதியவர் மாதேஸ்வரன். ஆரம்பத்துல இருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த தொழில். அதே அயன் பண்ணுற வேலை, துவைக்கிற வேலை, இதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறது. ஆரம்பத்து குழந்தை எனக்கும் வந்து நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த தொழில் தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. இதை வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் 3 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு இது ரொம்ப குறைவாக சம்பளம். ஒரு துணிக்கு வந்து ₹1 1,4 கொடுத்தப்போ கூட ஓரளவுக்கு தாக்காட்டு. இன்னைக்கு வந்து ஒரு துணிக்கு ₹10 வாங்கணும். அந்த ₹10 வாங்கினாலும் இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு கட்டுப்படுத்த முடியும். கட்டுமானம் பத்தலை. அப்போ எனக்கு வேற தொழில் தெரியாதனால நான் இதை செஞ்சுதான் பொழப்புதானே நடத்த வேண்டியதாக இருக்கு. ₹1 இஸ்திரி செய்து கொடுக்க தொடங்கியவர் தற்போது துணிக்கு ₹10 வரை வாங்கி வருகிறார். இஸ்திரி தொழில் மூலமாகவே தனது 2 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிட்ட போதிலும் உடலில் சக்தி இருக்கும் வரை இஸ்திரி தொழிலை தொடர்வேன் என உற்சாகத்துடன் கூறுகிறார். வந்துங்க ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு கூட ஒரு நேரம் சாப்பிடுவோம். ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கூட போய் குளத்துக்குள்ள துவைச்சிட்டு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு, அது அப்போ கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எல்லா இதுவுமே ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு இதாக இருந்தோம். இன்னைக்கு வந்து இவ்வளவு வசதிகள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு கடகண்ணி எல்லாமே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து கடைக்கு இருக்காது. குளத்துக்குள்ள வந்து துவைச்சிட்டு வந்தோம்னா பொழுதோடு வந்து தான் வீட்டில் சாப்பிடுவோம். அதுதான் சாப்பாடு. மறுநாள் வந்து ஏதோ போனால் வேலை செஞ்சோம்னா அது மாதிரி அவங்க வீட்டுகளில் கொடுப்பாங்க. அதுகளையும் கூட வாங்கி சாப்பிட்டும் கூட நான் தொழில் செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு தொழில் தெரியும். இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். அதனால் இதை வச்சு தான் நான் இது நாள் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், பொழப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். என் குழந்தைங்க அவங்கவுங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாம் பேரம் பேத்தி அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்காங்க. நானும் ஒய்ஃபும் 2 பேர் மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டு நாங்கள் இருக்கிறோம். தொழிலை தொடர்ந்து பண்றதுக்கான காரணம் நமக்கு அப்புறம் வேற தொழில் வேற எதுவும் செய்ய முடியாதுங்க. முடிகிற அளவுக்கு பாடுபட்டு சாப்பிடுவோமே. இஸ்திரி செய்வது மட்டுமல்லாமல் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே சென்றும் கொடுத்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே பெருமாள் கோவிலில் சிறு சிறு பணிகளை செய்து வந்த நிலையில் கோவிலின் சுற்றுச்சுவரை ஒட்டியே இஸ்திரி கடை அமைக்க கோவில் நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கிறது. பெருமாள் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கடையை வச்சது. அப்புறம் அதுலயும் நானும் கொஞ்ச நாள் இருந்தேன். நம்ம குழந்தைகள்லாம் பிறக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். அப்புறம் அவங்க மேல அந்த கடையை விற்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி போட்டு கோயிலுக்குள்ள போய் ஐயா இருந்தாங்க. கேட்டேன். ஒரு சின்ன பெட்டிக்கடை மேலே காம்பவுண்ட் ஓரத்தில் வச்சுக்கிறாங்க. சரிப்பா, நீ 2-3 குழந்தை குஞ்சு வச்சிருக்கிற, ஏதோ வச்சுக்கோ, ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் பார்த்துக்கோனாங்க. சரிங்கன்ட்டு இது வரைக்கும் அப்படித்தான்
முதுமை காலத்திலும் முனைப்புடன் பணியாற்றி வருகிறார். பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை என வெகுளியுடன் கூறும் முதியவர் மாதேஸ்வரன் தன்னால் இயன்ற வரை தனது இறுதி காலம் வரை உழைக்க தீர்மானமாக உள்ளார். இனி என்ன இலக்கு லட்சியம் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? என்னங்க லட்சியம்? இனி என்ன, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேரன் பேத்திக அவங்க பார்த்து படிச்சுட்டு அவங்க ஒவ்வொரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்னங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது இதை வச்சு அப்படியே நம்ம காலத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ கடையை வந்து இன்னும் ஏதாவது பெருசு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் போதுங்க, நமக்கு இதே ஒரு பெருசு, இதே ஆண்டவன் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாத மாதிரி இதை வச்சே